என்னடி பஞ்சாயத்து பண்ணீங்களா? என்னடி பஞ்சாயத்து பண்ணீங்க? கப்பு காட்டுறீங்க. யார் என்ன கப்பு? கப்படி எப்படி என்னடி சொல்றா? சொல்றாங்க பாரு. எவன் என்ன சொல்றா? அக்கா காட்டானே. அக்கா காட்டி விட்டு விட்டான் தங்கச்சி யாரு? யாரு? உன்னை பேசுறாங்க பாரு கும்பு குடிங்க. யாருக்கு பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்கடி. உனக்கு வயசாகி போச்சு. வயசான கையில தூக்கத்துல பேங்கம்மா. ஏய் மரியாதை சொல்ற பேர் சொல்ற. ஏய் பட்டுனி வாயை அடக்கி. அடி திட்டு பேசிக்கிற இடிக்கு. சூரத்தானே காட்டி. அடி போடி தாசி. ஏசி அடி சவுண்டப்ல போறவளே. அடி முழுத்தப்ல போறவளே. அடி அங்க போறவளே. அடி இங்க போறவளே. போடி போப்பட்டவளே. இந்த அம்மா எங்க போனா இந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த அம்மா எங்க போனா இந்த அம்மா சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுங்க. ஒரு தடம் டேய் நீங்க யார விடுறீங்க ஊட்டு கட்டியா? இவன் தரங்காட்ட சக்கால்தி. இவன் 100 யாருக்கு பாவம் கிடையாது. எப்பேர் மட்டவன். எப்படி? இவன் 5க்கும் 10க்கும் ஐயோ பையா 5க்கும் 10க்கும் அப்படி போறீங்க பாருங்க. கையும் மடிக்க குத்திட்டோம் அடிச்சுட்டு நினைக்காத. ஊர் ஜன பாத்துனாங்க நீ உன் லட்சணத்தை. என்னை எப்படி எல்லாம் அடிக்கிற தங்கச்சி கடியில் வந்து எனக்கு படுபாவி தாலி அடி போயிட்டா என் தங்கச்சி துணை சோறு இருக்குமா குடி கஞ்சா தோசை தீரா மகாராணி இல்ல மகாராஜா. குண்மாணி மூடி குத்தல போடுமா நாய் நக்கு போது. நீ ஏன் அங்க பாக்குற? ஆமா பஞ்சாயத்து யாரு பண்ணல? யாரு இவரு பண்ணல. ஏன் சொல்றா? சரி இருந்தா அவன் மாதிரி பேசுவாரா? நான் சொல்றேன் டேய் நீ சக்காத்தி சீனா இருந்தா இருமா மகாராஜா இங்க நில்லு. அந்த அம்மா மேல தப்பு இல்ல, இந்த அம்மா மேல தப்பு இல்ல. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? எங்க நாட்சி போய் வேலைய பாருங்க. உங்க ரெண்டு பேர் மேல தப்பு இல்ல. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? மகாராஜா துபாய்ல மருந்து இல்ல. ஆனால நீ மாத்தாடு போறியா? நான் எங்க அம்மாக்கு நான் கிளம்பறேன். போ. இனிமே இந்த வீட்ல நாய் பறந்து கிடையாது. சரிடா? ஏன் சரி வாடா யா கொஞ்சம் சுத்தம் கிடையாது. ஆமா வாங்க. ஆனால் இந்த பாட்டு எப்படி பாட்டு கொடுக்க? எப்படி என்ன? நீ இவ சண்டையே போட வேண்டாம்.
இந்த ஒரு மாங்கனியை இருவருக்கு ஆளுக்கு பாதியாக பகிர்ந்து கொடுக்கிறேன். ஆளுக்கு பாதி பாதி. இப்ப சண்டை வராது. இதுதான் நியாயமான பஞ்சாயத்து. ஆமா, இப்பதான் நல்ல பஞ்சாயத்து பண்ண. ஆனா கொட்டை எனக்கு தான் வரணும். கொட்டை உங்களுக்கு வரணும். ஆமா, நீ என்ன பண்ண போற? கொட்டை நாயா கோயில் இல்ல, கொட்டை சாப்பிட்டு போய் நாயா பார்த்து கொடுப்பேன். ஆயா கோயில் அப்படி எப்படி வரணும்? அது அப்படி கண்டிச்சியா? இந்த பழத்தை சரிபாதி அறுத்து கூடி எனக்கு கொடுத்தா அவளுக்கு பேதம், அவளுக்கு கொடுத்தா எனக்கு பேதன்றீங்க. ஆமா, அதனால சரிபாதி அறுத்து கொடுக்க பாரு. ஏன்னா சண்டையே வேண்டாம். சரிபாதி அறுத்து கொடுத்தா கூட ஒரு நூல் இப்படியோடு தாண்ட கூடாது. ஏன் நீ மூச்சவாள் உனக்கு கொஞ்சம் அதிகமா தாண்டி அர்ச்சனும் சொல்றாங்க. அப்படியா? சண்டையே வேண்டாம். பேர் பாதியா பகத்து சரியாக அக்கா கோவமா அப்படியா? இந்த ரெண்டு பேரும் ஊரை ரெண்டாகிடுவாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா பொறுக்காது. அப்படியா சொல்லாதுங்க. அவளுக்கு காலடி மணி எடுத்து வரா, சுத்தி போடணும். சுத்தி போடுறோமா? என்ன சொல்றீங்க? அப்படியா சொல்றாங்க. எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? குழந்தானே இல்ல, நான் கொடுக்குறேன். எதுக்கு சண்டை போடுவீங்கன்னு கேக்குறேன். வயிற்று வச்சுலாம் இல்ல, எது 2 அடி கொடுங்க. அக்கா சண்டையே வேண்டாம். நீங்க இருவர் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அவங்க இருவருக்குதான் அந்த மாக்களையே சரிபாதியாக பாதி பாதி கொடுத்துக்க. ஆமா, அந்த கத்தி வாங்கி என்ன பண்ற நீ? நான் நக்குறேன். பின் சாருக்குது இல்ல, அத்தியா சாருக்குது. இது நக்கிட்டு என் ஆயாவோட போய் பத்தனா அங்க நக்கன்னா குழந்தை பட்டு நிற்கும். நான் இப்பயே போறேன் எங்க ஆயாவோட. வீட்டை சுத்தம் செய்து ஆராதனை செய்து வீட்டை சுத்தமா இருக்கணும். நீங்க சுத்தமா இருக்க வேண்டும். நீராடி செய்து ஆராதனை, சாமிக்கு ஆராதனை செய்து ஒரே மனசாக சாப்பிடுங்க. நான் வருகிறேன். வீடு வாசலை சுத்தம் செய்து நாம் சாதமான செய்து விட்டு வணங்கி இந்த பழத்தை அப்படியே மகாராணி இருவரும் கர்ப்பகாலம் காண்க காண்க காண்க.
சார் இப்படி இல்ல அவர் தெரிஞ்ச சத்தியமா சாப்பிடுங்க பிள்ளை அருமையோடு பிறந்து வாழ்ந்து பல மக்களை பெற்றெடுத்து இப்பொழுது நம்ம எல்லாம் விட்டு பிறந்திருக்கிற அருமை தாயார் ராணி அம்மாள் அவர்கள். அவர் எப்படி இருந்தார் என்றால் பித்தக வேளாந்தா போத்தி விவேகபக்தி உடையாய் போத்தி பத்தர் போட்டு பொன்னையை போத்தி பார் கடையில் பள்ளி கொண்டாய் போத்தி முத்தையில் ஐந்து படைத்தாய் போத்தி உத்தம அவளாரா போத்தி பற்றி அருமை தாயார் ராணி அம்மாள் அவர்கள் இயற்கை இருக்கின்றார். பெரியவர்களே அந்த தாயார் முத்தி மோச்சி அடைவன் கருதி அவருடைய பெயராளி இந்த குறைவச்சை கிராமத்தில் வாழக்கூடிய கிராம பெரியவர்கள் நாட்டாண்மை பெருதனம் தர்மகர்த்தா இன்னும் கோவில் அரங்கவர்கள் இவ்வளவு கொடுக்கப்பட்ட சோதனைகள் ஜெயந்தயம் இன்னும் யாரு பேர் சொல்லணும் என்றால் இன்னும் குறைவச்சை கிராமத்தில் வாழக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், இன்னும் மகளிர் குழு இளைஞரணி, இன்னும் கிராம அசியாசம் ஒருங்கினை சேர்ந்து ராணி அம்மா முத்தி மோச்சி அடைவதை கருதி கிராமத்தின் சார்பாக குறைகாச்சேரி கிராமத்தை சார்பாக இன்னும் மன்னார் குடும்பத்தார் அனைவரும் வணிக சேர்ந்து இந்த விலாசங்கள் சொல்லக்கூடிய விருந்தகையார் குடும்பத்தார் சொந்தத்தார் அனைவரும் ஒன்று கூடி அப்படி குடும்பத்தார் அனைவரும் ஒன்று கூடி இங்க அம்மையார் நம்ம ராணியம்மா மோச்சாரி வந்து சொர்க்க பணமாகத்தானே இங்க 1001 ரூபாய் 1001 கோடியாத்தான வாரி வழங்கினார்கள். வாரி வழங்க அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் அதுகிட்டமான ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ஜெயம் 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 ஜெயம். நல்ல நேரத்தில் அவருடைய பங்காளி
அவருடைய சம்பந்தி எல்லாம் கொடுத்து வாங்கினா புண்ணியம். ஏதோ கையில கட்சி 10 20 30 நடக்குது. கட்சி பெருக வாழணும். கட்சி பெருக வாழணும். முட்டு இல்லைன்னா காதல மூக்கல இருந்து ஹைட்டு குத்தானா உரமாடத்துல போய் அடமான வச்சு கட்டி போடணுமா? இதை ஒரு சமயம் தாம்பு தூக்க மாட்டோம். முதல்ல வேச்சு கட்டுறா பாய். இரு கால் தர கொடுத்து போயிடா. இப்படி எல்லாம் அழுது கொண்டு இருந்தா நம்மளை பெந்த பாடு பார்த்த அந்த பிள்ளை இருந்தா தண்ணி நான் மாம்பழத்தை சாப்பிட்டுக்க மாட்டேன். சத்தியமா என்னோட எப்படி எப்படி பார்த்தாலும் சண்டை போட்டு உங்ககிட்ட வாங்கணும் அந்த மாங்கனியே. இப்ப என் நாட்டு ராணிகள் இப்படி அவதியா துடிக்கிறமே. ஆமா ஓ மரியே துரை இன்னும் முருகப்பெருமா நாணயம் கொண்டிருக்கிற இடமோ வெள்ளைக்கோட்டை அடுத்த இன்னும் மாத்தூர் கிராமத்தை சார்ந்த உயர் திருவாளர் ஏன்னா இந்த தெருக்கூத்து மீது அவளை பத்தி கொண்டவர். இந்த தெருக்கூத்து எந்த மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டமா இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டமா இருந்தாலும் ராணிப்பேட்டை மாவட்டமா இருந்தாலும் நம்மை பார்க்க வேண்டும் என்று மாத்தூர்ல இருந்து எங்கு நாடகம் நடத்தினாலும் தெரிந்தால் அங்கே ஓடி வந்து நமக்கு ஆசை கூறி நல்லது வரி பேரெடுத்து சொல்லக்கூடியவர் அருமை அண்ணன் இன்னும் மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த நட்புக்குரியது 3 எழுத்து, அன்புக்குரியது 3 எழுத்து, பாசத்துக்குரியது 3 எழுத்து, அது போன்று நம்மை மீது பாசம் கொண்டவர், தெருகுத்து மீது ஆர்வம் கொண்டவர் அருமை அண்ணன் மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பெருநகையார் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே சபையில் வந்து இங்கே அடியான வாய்த்து 500 ரூபாயும் எங்க நாடக ஆசிரியர் இன்னும் ராஜேஷ் வாய்த்து 500 ரூபாயும் அன்போடு வாரி வழங்கினார்கள். வாரி வழங்கிய அண்ணன் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வாரி வழங்கிய அண்ணன் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பம் சார்ந்தவருக்கும் எல்லாம் வல்ல ஏழுமலையான் முட்டிமலை எப்படி வளர்ந்ததோ அது போன்று நோய் நொடி அகன்று யாதொரு குறையில்லாமல் பெருமையோடு வாழ்வாங்கி வளரும் என்று ஆண்டோனை அம்பாலையும் பிரார்த்திக்கின்றோம். ஜெயம் 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 ஜெயம். இடுவாரி பிச்சை கெடுவாருக்கு மாதிரி கெடுக்கூடாது. எவ்வளவு நேரம் கூத்து முடிச்சு போகணும். அந்த மரத்துல நமக்கெல்லாம் மருத்துவ மருந்து வச்சிருக்கிறார். அங்க சென்று நமக்கு மருத்துவ பார்த்து பிள்ளை வச்சிருக்கலாம்.
ராணியம்மா அவர்கள் பிள்ளை பெற்று வரவிதம் காண்க. அம்மா தாயே எங்களுக்கு அஞ்சலியை தூக்கினாமா. ஆமா சொல்ல உங்களுக்கு பெருசும் பாத்துக்க நானே 10 குழந்தை பெற்றுக்கலாம் போலுது. எங்க அந்த கேள்வி கேள்வி உள்ளுக்குதா விலவர பார்த்தா எங்கடா இருக்கா உள்ளுக்குறாவா எப்படியா முண்டை சாவு கூட மாட்டாவும் அவன் ஜாக்கிட்டு போல என்னால வெளியே வரமாட்டாவும். நாங்க பட்ட பாடு அலறியவோம். ஆமா தங்கா கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமாடா போட்டேன். ஏண்டி அக்கா நாம் இருவரும் நினைவாக கர்ப்பமா இருந்தோம். ஆமா கர்ப்பவாரி வந்தது. ஆமா அந்த மருத்துவ வச்சு பிரசவம் பார்த்தா நம்முடைய குழந்தைகளை கருத்தை கொடுக்கலையே ஏண்டா என் பட்டு என் செல்ல என் பல்லா குஞ்சி குழந்தைராமா உந்து காட்டுமா அம்மா காட்டிதான் இதான் உன் குழந்தை உந்து காட்டு குர்ரா புச்சிமா ஏமா நல்லா விரிச்சு புடி மடிமா இதான் உந்து ஏண்டா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. என்ன சந்தேகம்? குழந்தை பிறந்தா பிறந்த உடனே ஓண்டு அழும். எனக்கு பிறந்த குழந்தையானது அழுவும் இல்ல, அசுத்தன்மை கிடையாது. என்ன காரணமா இருக்கும்? ஒரு கால் தாய் சொர்ணப்பட்டா கூட அழுவும் சொல்லுவாங்க. இப்ப எங்க சொர்ணப்பட்டுக்குது, சொர்ணப்பட்டு அழலையே. என்ன பாருங்க, குழந்தை எடுத்து பார்க்கலாம் பாருங்க.
தங்கமோ பதறிவாடி அழகுரோ மண்ணீதி அழகுரோ மண்ணீதி நாம் இருவரும் மனமறுக்காமல் விட்டு கொடுத்த அந்த ஒரு மாங்கனி ஒருவராக புசித்திருந்தால் நமக்கு பிறந்த குழந்தை முழுமையா பிறந்திருக்கும் ஒருவருக்காக. ஆனால் இந்த பிள்ளை மேய்கிற பதத்தினால் இருவரும் போட்டி போட்டு இந்த பழத்தை நம் பேர் பாதியாக புசித்தோமே. அதனால் நமக்கு பிறந்த குழந்தை பேர் பாதி இந்த பாரிலே நம்மை கொண்டிருக்கும் மகனி என்றும் பேசினார்களே. நமக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கின்றது, சந்தோஷப்பட்டோமே. இந்த சாய்த்து முத்தமிட்டு வளர்க்கலாம் என்று பிள்ளைகளை எல்லாம் வளர்க்க வேண்டும், ஆசை வேண்டும். இப்படி ஒரு கால் ஒரு கை
உலகத்தில் உள்ளவரெல்லாம் இந்த பாய்க்கு பெற்று வாழா இருக்கிறார்கள் என்று பேசுவார்களே. பிள்ளை பெற்று சுகப்படவில்லையே, பிள்ளை பெற்று சுகப்படவில்லையே, பிள்ளை பெற்றும் நமக்கு பலன் இல்லாம போய்விட்டதே இறைவா. எப்படி தெரியுதா? நம்ம பெற்று மகனியாவோ என்னுடைய கணவர் இந்த குழந்தையை பார்த்தா எங்கெல்லாம் பேசுவார்கள். பேசுவார் என் கணவர். என் கணவர் முகத்துல மொய்க்க அறியது கிடையாது. ஏற்பட்ட கோரமான குழந்தை ஒரு நேரத்தில் ஒரு காது ஒரு செவி என்று சொல்லக்கூடிய இரு பிறவா பிறந்திருக்கிறது. இதை வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலே என் கணவர் முகத்துல மொழிக்கால் அறியது கிடையாது. நீ கொண்டு போய் இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுமா. அதை பற்றி பத்திரமா என் கவனத்தில் பாரு மகாராஜா, பாரு மகாராஜா. என்ன சோதனை, என்ன சோதனை,
இருபதான குழந்தை வைத்துக் கொண்டாது என்ன பலன் நமக்கு கிடைக்கும் போது ஆமாங்க, கஷ்டப்படாதீங்க. அதனால் இந்த இருபதான குழந்தையை நம் நாட்டிலே உள்ள அகலிகர சந்து ஆமாங்க. அந்த சந்திலே இதை எரிந்து விட்டு வந்து விடுவார். வாங்கட்டும், வாங்கட்டும், வாங்கட்டும்.